Good morning to all. Previous class la நாம நேத்து வந்து என்ன பார்த்தோம் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல அப்படிங்கறத ஒரு கிளாஸ் வந்து நம்ம பார்த்திரலாம் சரியா previous classல நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் அப்படினா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் அப்படினா என்னது liquid solid gas material வந்து electromagnetic radiations வந்து என்ன பண்ணுது emit பண்ணுது சரியா அந்த electromagnetic radiations தான் நம்ம atomic spectrum அப்படி நாம சொல்றோம் அதுல ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துல லைமன் பால்மர் பாசன் பண்ட் பிராக்கெட் 5 சீரிஸ் வந்து பார்த்தோம் ஒவ்வொரு சீரிஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையஸ்ட் ஆர்பிட்ல இருந்து லோயஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும்போது அந்த எனர்ஜி டிஃபரண்ட் வந்துட்டு ரேடியேஷனா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது அந்த ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைமனுக்கு அல்ட்ரா வயலட் செகண்ட் வந்து விசிபிள் ரிமைன் 3 வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் அப்படினு சொல்லி previous கிளாஸ்ல நாம வந்து பார்த்தோம் சரியா அடுத்து நாம வந்து பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கற டாபிக் வந்து நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் அது எப்படி அப்படினு சொல்லி பாருங்க சரி who discovered nucleus நியூக்ளியஸை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 1 மார்க்ல ஜிகே क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க அது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படினா நியூக்ளியஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ரூதர்போர்ட் யாரு ரூதர்போர்ட் தான் வந்துட்டு நியூக்ளியஸை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு அதாவது ஒரு ஆட்டத்துக்குள்ள நியூக்ளியஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10⁻⁻14 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அதாவது ரூதர்போர்ட் ஆல்பா ஹேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நம்ம இது வந்து நம்ம பார்த்தோம் சரியா நியூக்ளியஸை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்டம் வந்து நாம எடுத்துக்கிறோம் இதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம் சரியா ஆட்டம் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொன்னது யாரு ஜே தாம்சன் அவர் தான் வந்து ஒரு ஆட்டம் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதாவது ஒவ்வொரு ஆட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் வந்து கொண்டிருக்கும் இதான் நியூக்ளியஸ் சரியா இது வந்துட்டு நியூக்ளியஸ் இது வந்து என்னது ஆட்டம் சரியா உனக்கு தெரியும் each material is made up of atom each atom consists one nucleus at center அப்படிங்கிறது உனக்கு வந்து தெரியும் இதான் வந்துட்டு என்னது நியூக்ளியஸ் ஓகேவா பாருங்க the nucleus present at the center of the atom and electrons surrounded on the nucleus நியூக்ளியஸ்க்கு மேல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது சுத்தி வருது electrons வந்து என்ன பண்ணுது சுத்தி வருது இதான் electron the electron can revolve around on the nucleus so nucleus is made up of proton and neutron எதனால மேட் ஆகப்பட்டது proton நியூட்ரானால மேட் ஆகப்பட்டது தான் நியூக்ளியஸ் சரியா இப்போ வந்து proton வந்து என்ன சார்ஜஸ் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கொண்டிருக்கு ரொம்ப முக்கியம் நியூட்ரான் ஹேஸ் நியூட்ரல் சார்ஜஸ் நியூட்ரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் இல்ல 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க நோ சார்ஜஸ் சரியா சார்ஜஸ்னா என்னங்கிறது உனக்கு தெரியும் the weightage of particles is called charges அப்படிங்கிறது உனக்கு தெரியும் சரியா இப்போ வந்து who இது 1 மார்க்ல கேட்பாங்க கண்டிப்பா who discovered proton who discovered neutron who discovered electron 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க proton discovered by Goldstein neutron discovered by Chadwick electron discovered by J தாம்சன் ஓகேவா 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து அட்டாமிக் நம்பர் அப்படினா என்ன மாஸ் நம்பர் அப்படினா என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அட்டாமிக் நம்பர் அப்படினா என்ன 2 மார்க் क्वेश्चनல அடிக்கடி கேட்பாங்க அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர் அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Z அப்படினா
அட்டாமிக் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அட்டாமிக் நம்பர் அப்படின்னா எதால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஜெட் அப்படின்னாவே அட்டாமிக் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் present in the atom. the number of proton or electron. ஒரு ஆட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ நியூக்ளியஸை சுற்றி அத்தனை புரோட்டான் வந்து கண்டிப்பாக நியூக்ளியஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு மாஸ் நம்பர். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன? மாஸ் நம்பர் அப்படிங்கிறது அதாவது ஏங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரியா? நமக்கு பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி. இப்போ மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா, அதாவது மாஸ், ஒரு ஆட்டத்தினுடைய மாஸே வந்து எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும், நியூக்ளியஸில் தான் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். சரியா? த மாஸ் ஆஃப் த ஆட்டம் ஆர் கான்சன்ட்ரேட் இன் சென்டர் ஆஃப் த ஆட்டம், கான்சன்ட்ரேட் இன் த நியூக்ளியஸ். ஆல்ரெடி டோல்டு ரூதர்ஃபோர்ட். சரியா? அப்போ வந்து மாஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நியூக்ளியஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா எலக்ட்ரானுக்கு மாஸ் வந்து வெரி வெரி லெஸ், 0. சரியா? புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு மட்டும்தான் மாஸ் இருக்குது. அப்போ அதனால் நம்ம புரோட்டானு நியூட்ரானு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அங்கே இருக்கக்கூடிய இதை தான் நம்ம வந்து மாஸ் நம்பராக வந்து எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ மாஸ் நம்பருங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், ஏ சீக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது நியூக்ளியஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இஸ் கால்டு நியூக்ளியான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். தி நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய நியூக்ளியானால மேடாகப்பட்டது தான் இந்த நியூக்ளியஸ். அதாவது ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் சேர்ந்தா அது வந்து நியூக்ளியான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த நியூக்ளியானால மேடாகப்பட்டது தான் என்னது, இந்த நியூக்ளியஸ். என்னது? நியூக்ளியஸ். சரியா? இப்போ இதில் புரோட்டானுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோட்டானுடைய மாஸ் வந்து 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. புரோட்டானுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 × 10 kgயில் -27 kg. இது அடிக்கடிக்கு கேட்பாங்க 1 மார்க். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நியர்லி ஈக்குவல் டு நியூட்ரான். ரெண்டுடைய மாசும் வந்து ஈக்குவல் தான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் வந்து புரோட்டானை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்லைட்லி கொஞ்சம் கிரேட்டராக இருக்கும்னு வச்சுங்களேன். த மாஸ் ஆஃப் த நியூட்ரான் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டானுடைய மாஸ் எவ்வளவு? 1.6 × 10 - 27 kg. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். கீப் இட் யுவர் மைண்ட். ஓகேவா? ரொம்ப முக்கியம். சரியா? அண்டு எலக்ட்ரானுடைய மாஸ் இஸ் வெரி வெரி லெஸ் தென், அண்டு இந்த புரோட்டானுடைய மாஸ் வந்து எலக்ட்ரானுடைய மாசை போல எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது அப்படின்னா 1836 மடங்கு பெருசு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது எலக்ட்ரானுடைய மாசை போல இதுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டானுடைய மாஸ் வந்து எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது? 1836 மடங்கு வந்து பெருசாக இருக்குது. சரியா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த மாஸ் ஆஃப் த புரோட்டான் 1836 டைம் கிரேட்டர் தென் எலக்ட்ரான். கிரேட்டர் தென் எலக்ட்ரான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப அதிகம். எலக்ட்ரானுடைய மாசை போல 1836 மடங்கு வந்து புரோட்டானுடைய மாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். சரியா? அடுத்தது டு ஸ்பெசிஃபிக் த எலிமெண்ட். டு ஸ்பெசிஃபிக் த எலிமெண்ட் அண்ட் சிம்பிள் இஸ் கிவன் பை. என்னது சிம்பிள் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பீரியாடிக் டேபிளில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 118 தனிமம் இருக்குது.
அப்படின்னா அந்த ஒவ்வொரு தனிமத்தையும் எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிளில் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இது மாதிரி எலிமெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பீரியாடிக் டேபிளில் எலிமெண்ட்டை வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். எதை பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு, அட்டாமிக் நம்பர். 1 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடியது. சரியா, பாருங்க, எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சரியா, கீழே வந்து அட்டாமிக் நம்பர் வரணும், மேலே வந்துட்டு மாஸ் நம்பர் வரணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நைட்ரஜன் எடுத்துக்கலாம். சரியா, இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7, மாஸ் நம்பர் வந்து 15 வச்சுங்க. சரியா, இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது நைட்ரஜனில்? 7 எலக்ட்ரான். ஏன்னா இதுதான் வந்துட்டு இஜெட். சரியா, இஜெட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோம், நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர். அப்போ எலக்ட்ரான் கேட்டால் எத்தனை சொல்லுவீங்க? 7. புரோட்டான் கேட்டால் எத்தனை சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு நைட்ரஜன் நியூக்ளியஸ், நைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை புரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எத்தனை எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன, எதை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அட்டாமிக் நம்பர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அட்டாமிக் நம்பர் வந்து 7. இப்போ வந்து 7 எலக்ட்ரான் வந்துட்டு நியூக்ளியஸ் மேலே சுற்றி வருது. புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, ஓகே. Z means atomic number, A means mass number, X means given element. For example, nitrogen, 7 electron and 7 proton present in one nitrogen atom. Next, mass number. Mass number அப்படின்னா number of proton plus neutron. சரியா, இப்போ நமக்கு நியூட்ரான் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இதை எடுத்துக்கங்க. இதுலேருந்து தான் நம்ம வந்து நியூட்ரான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இஜெட் வந்து ஈக்குவல் டு அந்தான்னு போணுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போது ஏ மைனஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு என்னது, என்ன? அப்போ என்ஸ் ஈக்குவல் டு மாற்றி எழுதலாமா? பாருங்கள், ஏ மைனஸ் இஜெட்டா, அப்போது என்ன வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டேன், மாஸ் நம்பர் வந்து 15, அட்டாமிக் நம்பர் எத்தனை? 7. அப்போ வந்து எத்தனை வரும்? 8. எவ்வளவு? 8. நியூட்ரான் வந்து 8 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், இனி வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியஸை வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். சரியா, எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். சரியா, 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசோடோப். ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஐசோடோப். ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எலிமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதாவது எந்த எலிமெண்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் எலிமெண்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஹைட்ரஜன். சரியா, இந்த ஹைட்ரஜன் எலிமெண்ட்டில் அதாவது ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாருங்க, இது வந்து புரோட்டான், இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்ரான், இது வந்து பிரிடியம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு எலிமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம்.
the atom of same element. ஆனால் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரே எலிமெண்ட்ல தான் சேம் எலிமெண்ட்ல தான் இருக்கு. சரியா? இதில் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது? கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், அது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக வருது. மாஸ் நம்பர் ஏ எப்படி வருது? டிஃப்ரெண்டாக வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி சொல்லலாம்? the atoms of same element having same atomic number but different mass number, this is called isotope. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பாருங்க, ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் எத்தனை எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எத்தனை ப்ரோட்டான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்லா ஆட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அட்டாமிக் நம்பர் ஒன்று தானே. அப்போ வந்து எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் வந்து என்னது? ஒன்று தான். புரோட்டான் வந்து என்னது? ஒன்று தான். அப்போ வந்து இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேஸ் சேம் வேல்யூ இன் த கேஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ். இந்த கேஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ். சரியா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஐசோபார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐசோபார் அப்படின்னா இப்போ வந்து நாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். என்னென்ன எலிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரு. ஒன்று வந்து சல்பர் எடுத்துக்கிட்டேன், நல்லா ஞாபகம் வச்சிங்க சல்பரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன். இது வந்து சல்பர். இன்னொன்று வந்து என்னது? நைட்ரஜன். அல்லது குளோரின் கூட எடுத்துக்கலாம். குளோரின், சல்பர், குளோரின். வேறு என்ன எடுத்துக்கலாம்? பொட்டாசியம், கால்சியம். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக. இதில் மேலே இருக்கிறது வந்து எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மாஸ் நம்பர். மேலே இருக்கிறது எல்லாம் என்னது? மாஸ் நம்பர். சரி, இதில் பாருங்க, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். அதாவது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாஸ் நம்பர் வந்து கொண்டிருக்கு. மேலே இருக்கிறது தான் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ வந்து சேமாக வருது. சரியா? அடுத்தது அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு. சரியா? அப்போ நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா the atom of different element having same mass number but different atomic number is called isobar. இதில் கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர் டோட்டலி வந்து என்ன பண்ணுது? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதனால எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டாக தான் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது மூணாவது கிளாசிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா ஐசோடோன். ஐசோடோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்ன? இதுவும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டை தான் எடுத்துக்கணும். என்னென்ன எலிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஒன்று கார்பன் எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து போரான் எடுத்துக்கிறேன். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் என்னது? 6. போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. ஓகே, பாருங்க, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆட்டம், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேம் நியூட்ரானை வந்து கொண்டிருக்கணும். ஒரே மாதிரி நியூட்ரான் வந்து இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. the atom of different element having same number of neutron
இஸ் கால்டு ஐசோடோன். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஐசோடோன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இப்போ ஐசோடோன், இப்போ நியூட்ரான் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏ மைனஸ் இஜெட்டா? ஏவோட வேல்யூ என்னது? 12ஆ? இஜெட்டோட வேல்யூ என்னது? 5ஆ? அப்போ என்ன வரும்? n ஈக்குவல் டு 12. 12 5 போனால் எதுனா 7. சரியா? அடுத்தது கார்பனுக்கு கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ வரும் கார்பனுக்கு? எவ்வளோ வருது? n ஈக்குவல் டு ஏ மைனஸ் இஜெட்டா? இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஏவோட வேல்யூ 13ஆ? இஜெட்டோட வேல்யூ 6ஆ? அப்போ 13ல் 6 போனால் எத்தனை? 7. அப்போ நியூட்ரான் வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கு. The atom of different element having same neutron is called isodone. There are 3 classifications of nucleus. ஓகேவா? அடுத்தது நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னது அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? அட்டாமிக் மாஸ் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூங்கிற லெட்டரால டினோட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஒரு ஆப்ஜெக்டினுடைய மாசை வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? கேஜியில் தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நியூக்ளியஸ்னுடைய மாசை வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் தான் வந்து நீ வந்து என்ன செய்யணும்? ரெப்ரசன்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம். சரியா? வாட் இஸ் யூனிட் ஆஃப் நியூக்ளியஸ்? அட்டாமிக் வாட் இஸ் யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னது? அட்டாமிக் மாஸ் யூனிட் யூ. இது என்னது? யூ அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்னுடைய மாஸ், த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 10⁻⁻25 kg. சரியா? இஸ் வெரி லெஸ் தென், அதை விட கம்மியாக தான் இருக்கும். த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் கிவன் பை 10⁻⁻25 kg. சரியா? and expressed in SI unit, atomic mass unit. என்னது? atomic mass unit. The mass of the nucleus is given by atomic mass unit. 1 atomic mass unit அப்படின்னா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1 atomic mass unit. 1 atomic mass unit is defined as 1/12 of mass of the carbon atom. அதாவது கார்பனுடைய மாஸ் வந்து எவ்வளவு? 12. அந்த 12ல 1 மடங்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 atomic mass unit. 12 மடங்குல 1 மடங்கு இருக்கக்கூடியது தான் 1 atomic mass unit. 1 atomic mass unit is defined as 1/12 mass of the carbon atom அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்றேன் கேஜியில் எவ்வளவுன்னு சொல்லி. இப்போ மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் டிவைடட் பை என்னது 12 அப்படின்னு நாம் போட்டிருக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம், மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டத்தினுடைய ஒரு கார்பன் ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து எவ்வளவு கேஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 1.9 into 10⁻⁻26 டிவைடட் பை 12. அப்போ வந்து இதை வந்து என்ன செய்யணும்? அந்த பாயிண்ட் இங்கே தள்ளி வச்சோம் அப்படின்னா 10⁻⁻27 ஆகிடும். அப்போ 19ல் எத்தனை 12 இருக்கும்? 1 இருக்கும். இப்போ 1.6 into 10⁻⁻27 kg. இதுதான் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து கேஜியில் எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒரு சம் ஒன்று நாம் பார்க்க போகிறோம். சம் என்ன அப்படின்னா, அதாவது குளோரினுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா? கால்குலேட் பண்ணலாமா? இப்போ குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதால் வந்து மிக்ஸ் ஆகப்பட்டது. 2 இதால் வந்து மிக்ஸ் ஆகப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 அதாவது 2 உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2 ஐசோடோப் வந்து உள்ளே என்ன ஆகிருக்கு? மிக்ஸ் ஆகிருக்கு.
அது வந்து நம்ம பார்க்குறோம். என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 75.77% ஆஃப் குளோரின் 35. சரியா? அடுத்தது 24.23% ஆஃப் குளோரின் 37. சரியா? இப்போ 2 ஐசோடோப் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா குளோரினில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பர்சன்டேஜ்னால் எவ்வளோக்கு எழுதணும், 75. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோமா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பர்சன்டேஜ்னால் 100க்கு தானே, இப்போ 100க்கு 75.77. அடுத்தது இன்ட்டு இதனுடைய மாதம் வந்துட்டு நம்ம ஆவரேஜ் மாதம் தானே கேட்குறாங்க, அட்டாமிக் மாசு. அப்போ வந்து மாதம் என்னவோ அதை வந்து எழுதிக்கணும். மாதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 34.96 ப்ளஸ் அடுத்தது 100க்கு பர்சன்டேஜ் எழுதிக்கங்க. 24.23%. எவ்வளோ 100க்கு இது எவ்வளோ இருக்குது, 37 இன்ட்டு 36. குறைச்சி எழுதிக்கங்க, 6.96. இது ரவுண்ட் அப் பண்ணால் எவ்வளோ வரும், 37 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எவ்வளோ நமக்கு கிடைக்குது, 35.45 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து ஆவரேஜ் மாஸ் ஆஃப் குளோரின். ஓகே, அடுத்தது சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்போ வந்து நியூக்ளியஸ்னுடைய சைஸ் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்கலாம். த நியூக்ளியஸ் ஆஃப் சைஸ் டிஸ்கவர்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட், டிஸ்கவர்ட் த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விச் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ஹேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷனல் கொடுப்பாங்க. இப்போ சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் டிஸ்கவர்ட் பை ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ஹேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அது மூலமாக தான் இந்த நியூக்ளியஸினுடைய சைஸ் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. இந்த நியூக்ளியஸோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 10⁻⁻15 மீட்டர். இவ்வளோ தான் சார் வந்து நியூக்ளியஸோட சைஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இவ்வளவு அதான் வந்துட்டு டயாமீட்டர் தான் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். சரியா? ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ஹேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அண்டு அதர் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் different method has been carried out. Nucleus present in the various atom. சரியா? The nucleus was found to be spherical shape. Already told J Thomson method. சரியா? ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 10 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக பொருந்தும். சரியா? இந்த ஃபார்முலா இஸ் ஃபாலோயிங் அட்டாமிக் நம்பர் greater than 10. வாட் ஃபார்முலா? எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா R = R0 a⁻1/3. இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. ஆறுங்கிறது ரேடியஸ், ஏங்கிறது மாஸ் நம்பர். இப்போ நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்து உள்ளதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ மாஸ் வந்து அதிகமாக ரேடியஸும் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வந்து ஈக்குவல்டான நியர் கம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுதான் நம்ம R0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈக்குவல்டானா பக்கத்தில் என்ன வரும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். ஓகே, ஸோ R0ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இதோட வேல்யூ வந்து 1.2 into 10⁻⁻15. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க.
ஏ மாஸ் நம்பர் அதிகமாக அதிகமாக ரேடியஸும் வந்துட்டு என்ன பண்ணுறோம், அதிகமாகிட்டே போகும். சரியா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் அந்த எலிமெண்ட்டினுடைய என்ன செய்யலாம், ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய ரேடியஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஏயுங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதனுடைய ரேடியஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் சம்மே, பப்ளிக்கில் அடிக்கடி கேட்பாங்க, எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்க. ஆர்ஸ் ஈக்குவல் டு R0 a பவர் 1/3. R0 வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோம், 1.2 into 10 power minus 15 into a ஓட வேல்யூ என்னது, மாஸ் நம்பர் 197 197 பவர் 1/3. R equal to 1.2 into 10 power minus 15. இது எப்படி எழுதலாம்னா 3 டைம் நம்ம வந்து எழுதலாம். 5.8 பவர் என்னது 3 இப்படி எழுதலாம். சரியா? 5.8 3 டைம் 5.8 மல்டிப்ளை பண்ணுமா 197 கண்டிப்பாக வரும். அப்போ வந்து இப்படி நாம் எழுதிக்கலாம், 5.8 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த 3 உள்ளே கொண்டு வந்துருங்க. உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 3 3 கேன்சல் ஆகிடும். இது அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள், 6.9 பெர்மி இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 மீட்டருங்கிறது என்னது 1 பெர்மி. சரியா? அல்லது இப்படியே கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.